ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சிந்து மயக்கம் போட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கேஸை அடுத்த நாள் தள்ளி வைக்கிறதுக்காக அவள் இப்படியெல்லாம் நாடகம் போட்டுருக்கிட்டு இருக்கா. அவளால் யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சிந்து பக்கம் வாதாடுற வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா? சிந்து உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருப்பா. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? அதை நினச்சி பார்க்காம சிந்து ஏதோ தெரியாமல் பண்ண தப்புக்காக இப்படியே அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்கேருந்து போங்கம்மா அப்படின்னு நம்ம அன்னபூர்ணியையும் மகாவையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்து ஏதோ நாடகம் போடுறா. இந்த கேஸை திசை திருப்புறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இது மட்டும் நடக்கவே கூடாது. நீங்கள் சிவா கிட்ட சொல்லுங்க. சிவா, நீங்கள் சொன்ன மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு மகா, நீ கவலையே படாத. அந்த சிந்து நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டா. அது எக்காரணத்து கொண்டும் அது நடக்கவே விட மாட்டேன் நான் அப்படின்னு அன்னபூர்ணி ஒரு பக்கம் ரொம்பவே போல்டாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், டாக்டர், அதாவது சிவா இருந்துட்டு டாக்டர் இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் இருந்துட்டு, சிவா இப்போ சிந்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அவள் சாப்பிடாம இருக்கிறதுனால மயக்கம் போட்டுட்டா போல, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு பார்த்தோம், எழவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது நம்ம சிந்துக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிந்து மாசமாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சிந்து மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, சிந்து மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம மகா அதுக்கப்புறம் ஸ்னேகா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன சிவா சொல்கிற நீ? எப்படி 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்காமல் அவள் மாசமாக இருக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு அப்படியே வெக்கப்படுற மாதிரி பார்க்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்குவர் மாதிரி இருக்கு. இங்கே பாரு சிவா, இந்த மாதிரி உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு தானே என்கிட்ட சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படி இது? இங்கே பாருங்கம்மா, அது எங்களுக்கே தெரியாமல் நடந்துருச்சுமா ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவுக்கும் சரி அன்னபூர்ணிக்கும் சரி அப்படியே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது வக்கீல் இருந்துட்டு சிந்து அப்போதான் மயக்கம் போட்டாங்க இல்லையா, அப்போது எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காந்த உடனே நம்ம சிந்து கிட்ட நம்ம வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, இப்போ உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம சிந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த விஷயத்த உன்னோட டாக்டர் தான் செக் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்றீங்கம்மா, உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டாக்டர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரே வெளியே தான் இருக்கா டாக்டரே, நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோம் டாக்டரே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை எனக்கு எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாருடி, நீ மாசமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உன்னை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னோட பையனும் ஏத்துக்க மாட்டான். நீ கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாத்த. இந்த நிலைமையிலையும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒருத்தரா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை. சிவாக்கும் டாக்டருக்கும் சரி எனக்கும் சரி 2 பேருக்குமே வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கும்போது எங்களை 2 பேரையும் பிரிக்க வைக்கிறதுலே குறியா இருக்கீங்களே. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இந்த தப்பை பண்ணாம இருந்திருந்தா ஸ்னேகா மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திய சிவா டாக்டர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படி பண்ணியிருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? இங்க பாரு டாக்டரே, நீ சந்தோஷமா இருந்திருப்பியா இப்படி ஒரு கேவலமான ஒருத்தைய கல்யாணம் பண்ணின்னு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்ல அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு இவங்களை கூப்பிடுறாங்க தீர்ப்புக்காக. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவாவும் போய் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிவா கிட்டையும் சிந்து கிட்டையும் கேட்கவும், சிந்து இருந்துட்டு, மேடம் நான் மாசமாக இருக்கேன் மேடம் அப்படின்னு நம்ம ஜட்ஜுக்கிட்ட சொல்லவும், ஜட்ஜுக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா சொல்கிற நீ? என்ன இது புது கதையாக இருக்குது? நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழலைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், எங்களுக்கு ஒரு நாள் இப்படி எங்களுக்கே தெரியாமல் நடந்துருச்சுங்க மேடம். அதனோட விளைவாக தான் எனக்கு இப்படி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மேடம், என்னோட குழந்தைக்காகவாது என்னோட டாக்டர் கூட சேர்ந்து என்னை வாழ வைங்க மேடம். எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க மேடம்
மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்கள் யுவரான இவ்வளோ நேரமாக சிந்துக்கும் சிவாவும் சேர்ந்து வாழ்கிறதுல விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை விட பெரிய காரணம் இப்போ சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கிறது நியாயமே கிடையாது அப்படின்னு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க யுவரானர், இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க யுவரானர், சிந்து பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனையாக இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுறது தான் ஒரே ஒரு தீர்ப்பு. நீங்கள் அந்த தீர்ப்பை சொல்லுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க. சிவா, நீங்கள் சொல்லுங்கள், சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? இப்போது உங்கள் வயிற்றுல உங்களோட குழந்தையும் வளருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, அவள் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாது. அவள் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணவன் நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு அவகிட்ட சொன்னது உண்மைதான். இப்போ கூட என்னோட மனசு ஃபுல்லாக சிந்து மட்டும்தான் இருக்கா. ஆனால் ஒரு விஷயம், என்னோட பெரியம்மா சிந்து கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்வேன். இல்லைன்னா நான் சிந்து கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட வக்கீல் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? தன்னோட பசங்க நல்லா இருக்கணும் தான் எல்லாரோட அம்மாவும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட கௌரவத்துக்காகவும் உங்களோட விருப்பத்துக்காக உங்களோட விருப்பத்தை மற்றவங்க மேலே திணிக்கிறது உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் இருந்துட்டு அதாவது நம்ம அன்னபூர்ணியை கேட்கவும், அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தியை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அப்படி ஒருத்தி என்னோட பையன் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் என் பையன் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, அந்த தகுதி இருக்குதா இல்லையான்னு அது உங்களோட பையன் மட்டும்தான் முடிவு பண்ணணும். சிவா முடிவு பண்ணால் மட்டும்தான் தகுதி இருக்குதா இல்லையான்னு தெரியும். சிவாவே சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லப்போ நீங்கள் எப்படி இந்த விஷயத்த நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி கிட்ட கேட்கவும், அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் உங்களோட பேச்சை மட்டும்தான் கேட்குறேன்னு சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு அதாவது சிவா மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிந்துவையும் சிவாவையும் சேர்ந்து வாழ வைப்பீங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே அவமானம் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக தான் பிடிச்ச வாழ்க்கை கூட உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கான். அப்படி இருக்கிறப்ப நீங்களும் அவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம அதாவது ஜட்ஜு இருந்துட்டு அன்னபூர்ணியை பார்த்து கேட்கவும், அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த சிந்துவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்கக்கா. இந்த முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துடவே கூடாது. எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும். சிந்துவையும் சிவாவையும் எப்படியாவது பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க சிவா, உங்களுக்கு சிந்து கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். வேறொருத்தர் சொன்னாதான் இதை செய்வேன்றது எந்த வகையிலும் அர்த்தமே கிடையாது. இங்கே பாருங்கள், உங்கள் பெரியம்மா மேலே நீங்கள் மரியாதை வச்சுருக்கிறது, பாசம் வச்சுருக்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், உங்களோட பொண்டாட்டி உங்கள் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சுருக்காங்க. உங்களுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? அவங்களுக்காக அவங்க கூட வாழ்கிறன்ற ஒரு வார்த்தையை உங்களால் சொல்ல முடியல. அவங்கள எப்படி நீங்கள் கட்டி காப்பாற்ற போகிறீங்க? அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற போது நீங்கள் தானே அவங்க கூட நிற்கணும். இப்போது உங்களோட பெரியம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் அவங்கள தவிக்க விடுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜை வந்துட்டு சிவாவை பார்த்து கேட்கவும், சிவா இருந்துட்டு ரொம்பவே குழப்பமாக, இங்கே பாருங்கள் மேடம், நான் இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் கிடைச்சது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட படிப்பு, எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பெரியம்மா தான். என் பெரியம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணுன்னா அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குது
தெரியுமா? அவங்க எனக்கு படிப்பு கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, வசதியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்காக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை அவங்கள எடுக்க வச்சிடலாமா? இப்போது உங்கள் பெரியம்மா பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு தானே இருப்பீங்க. உங்கள் பெரியம்மாவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷமே உங்ககிட்ட இல்லாமல் போயிடுமே. அப்படி இருக்கிறப்போ எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க? நீங்கள் சொல்கிறது லாஜிக்கே கிடையாது. இங்கே பாருங்கள், உங்களோட முடிவு, உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். மற்றவங்க கையில் உங்களோட வாழ்க்கையை கொடுத்துட்டு நீங்கள் தீர்மானம் பண்ண சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. உங்களை நம்பி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணுமே தவிர மற்றவங்களுக்காக அவங்களோட நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்துலேயும் அவமானத்துலேயும் அசிங்கத்துலேயும் ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே பாரு சிவா, எனக்காக நீ இப்படி ஒரு மரியாதை எனக்கு கொடுக்குற, உனக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இருக்குதாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து கூட சேர்ந்து ஆரம்பத்தில் எனக்கு வாழ பிடிக்கல தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் சிந்துவோட மனசில் இருக்கிற ஆழமான காதலும் அவளோட நல்ல மனசும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுற அந்த குணமும் எல்லாமே எனக்கு பிடிச்சதான் அவளை லவ் பண்ணேன். என்னோட மனசு முழுக்க அவள் தான் இருக்கா. சிந்து மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு அரக்கியை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்படி ஒரு அரக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிருந்திருப்பேன். ஆனால் சிந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் பெரியம்மா. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்னு நம்ம சிவா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் அப்படியே திணறி போயிருக்காங்க. நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த சிந்துக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படியாவது அங்கே போய் பேசி இது நமக்கு சாதகமாக மாற்றுங்க போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மகா அனுப்பி விடுறாங்க. இங்கே பாருங்கக்கா, சிவா ஏதோ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு அதை எல்லாத்தையும் மறந்துடுவான். அவனுக்காக இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. இப்படி ஒரு ஏமாத்துக்காரியை நம்ம வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. முதல்ல இவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி ஆகணும். எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம யாரு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நம்ம சிவாவை யோசிச்சு பாரு. சிவா எவ்வளோ கஷ்டப்பட்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளோட மனசில் சிந்து மனசு முழுக்க இருக்கும்போது நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா கூட நம்ம சிவா எப்படி சந்தோஷமாக இருப்பான். இப்போது அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்லவும், இது ஒரு காரணமாக வச்சு நம்மளை எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கக்கா. இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் மசியாமல் முதல்ல அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்குங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இங்கே பாருங்க மேடம், என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுத்தவ இவ என்னோட பையன் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. முதல்ல 2 பேருக்கும் நீங்கள் டிவோர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் நம்ம மகா சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இவங்க 2 பேருக்குள்ளேயும் 2 பேருமே மனசுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் குடும்ப பிரச்சனையால் இவங்க 2 பேருமே வாழ விடாமல் நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரையும் நான் 6 மாதம் ஒன்று சேர்ந்து வாழ வைக்கிறேன், வாழணும்னு தீர்ப்பு கொடுக்குறேன். இப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 மாதம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு அவங்க 2 பேருமே நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். இன்னும் 6 மாதம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே ரூமில் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, ரொம்ப நன்றிம்மா, இந்த 6 மாதத்தில் என்னால் எல்லாரையுமே மாற்றிட முடியுமா, என்னோட முயற்சி கண்டிப்பாக அவங்களோட மனசை மாற்றுறதா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாரும்மா, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சு தான் நான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உனக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி இந்த தீர்ப்பு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க,
கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்டு நம்ம ஜட்ஜியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே குழப்பமாகவும் ரொம்பவே ஒரு பதட்டமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, அவள் இருக்கிற வீட்டில் என்னால் இருக்கவே முடியாதுக்கா, நீங்கள் அவளை இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம வக்கீல இருந்துட்டு, இங்கே பாருங்க, சிந்துவை யாருமே நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. கோர்ட்டோட ஆர்டர் இருக்குது. நீங்கள் கோர்ட்டோட ஆர்டரை மீறி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போக வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் சிந்துவை ஏதாவது கொடுமைப்படுத்துறதோ அவளை கஷ்டப்படுத்துறதோ எது இருந்தாலையும் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் ஏதாச்சும் சிந்துவை கஷ்டப்படுத்திங்கன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இது, இவளுக்கு சாதகமாக எல்லாமே முடிஞ்சிருச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழப்பத்தில் இருக்கவும் ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நான் எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சிந்துக்கு எதிராக தான், இந்த சிந்துக்கு சாதகமாக தான் எல்லாமே முடியும்னு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, நீங்கள் எப்படியாவது போயிட்டு உங்கள் அக்கா கிட்ட எப்படியாவது அந்த அன்னபூர்ணி கிட்ட சொல்லி இந்த விஷயத்தில் நம்ம பக்கம் சாதகமாக முடிகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னனா இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த சிந்துக்கு சாதகமாக 6 மாதம் இந்த வீட்டிலேயே இருக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருமகா, நம்ம இனிமே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இனிமே சிவா தான் முடிவு எடுக்கணும். இங்கே பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையில் உனக்கு என்ன தோணுதோ அதே எடு. பெரியம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால தான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையில ஒரு தப்பான முடிவு எடுத்து இப்போ வரைக்குமே அதை நினச்சி நான் கஷ்டப்படுறேன். இங்கே பாரு சிவா, இந்த விஷயத்தில் உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதே முடிவை நீ எடுத்துக்கோ. நான் அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவள் தப்பு பண்ணியிருக்காத்த, அவள் தப்பு பண்ணதுக்கு அவள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல, அதுக்கு சிவா கூட வந்து பிரிச்சாதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். பைரவி, என்ன பைரவி, உன்னோட கூட பிறந்தவ தானே நான், என்னோட மனசில் இருக்கிற ஆசையும் கனவும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்னோட ஆசையும் என்னோட கனவும் நான் என்ன ஆசைப்பட்டு படித்த வாழ்க்கையும் எல்லாமே தலைகீழாக மாற்றினவடி நீ. உன்னை எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும்? என்னோட வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுக்கு காரணம் நீ தாண்டி. நீ மட்டும் இல்லைனா, நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணலைன்னா என்னோட வாழ்க்கை இப்போ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்படி ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன்ல நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி பேசுகிற, என் பையன் கூட வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறேன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, துளி கூட விருப்பம் கிடையாது. எனக்கும் உங்கள் பையனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்லவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன பைரவி சொல்கிற நீ? அப்போது இத்தனை நாளாக நீ ஆறுமுகத்து கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை அதெல்லாம் என்ன? இங்கே பாருங்கத்த, அது உங்களுக்காகவும் நீங்கள் இருக்கிறப்போ நான் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுல துளி கூட விருப்பமே இல்லை. இவரை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவர் கூட சேர்ந்து என்னால் எப்படி வாழ முடியும்? என்னையும் இவரையும் ஃபஸ்ட்டு பிரிச்சிருங்க. எனக்கு இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணும். இவர்கிட்ட நான் எத்தனையோ முறை கேட்டுக்கிருக்கேன், ஆனால் இவர் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. முதல்ல உங்கள் பையன்கிட்ட சொல்லி எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது சிவா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா, பைரவி, என்ன பைரவி இதெல்லாம் பேசுகிற? இங்கே பாரு பைரவி, உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆறுமுகம் அண்ணன் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? இங்கே பாரு சிவா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இது ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் என்னோட வாழ்க்கைக்கு ஏற்றவர் அவர் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறேன். அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமாக தான் வருது. அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற விருப்பமும் ஆசையும் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டே, இங்கே பாரு பைரவி, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. நான் ஆறுமுகத்தை பிடிக்காமல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லலை. ஆறுமுகத்தை எனக்கு பிடிக்கும் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தர் கூட வாழ முடியும்? கண்டிப்பாக நான் அவர் கூட சந்தோஷமெல்லாம் வாழ்ந்திருக்க மாட்டேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுனால அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்து உன்னை ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒன்று நடக்கும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்கவும் மாட்டேன். உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருடி, என்னோட வாழ்க்கையில் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டி. என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டடி. இப்படி ஒரு
இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி மனச ஒவ்வொரு வார்த்தையால அப்படியே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பைரவி. அதுக்கப்புறம் நம்ம பைரவி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு பைரவி, இந்த வாழ்க்கை உனக்கு புடிச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்காததா கல்யாணம் பண்ணாங்க. நீ போக போக ஆறுமுகத்த நீ ஏத்துக்கிட்டேன்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வரைக்குமே ஆறுமுகத்த ஏத்துக்காம ஒரு கட்டாயத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னை மன்னிச்சிரு பைரவி" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்க பாருங்க அத்தை, எனக்கு உண்மையாவே உங்க பையன் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாதவர் கூட எப்படி என்னால சேர்ந்து வாழ முடியும்? என்னால முடியல அத்தை. இதை உங்ககிட்ட நிறைய முறை சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஆனா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னால உங்ககிட்ட அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல முடியல. எங்க அந்த வார்த்தையை கேட்டு நீங்க உங்களோட ஹெல்த் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினைச்சு தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக மட்டும்தான் நான் இத்தனை நாளா இவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு அப்படின்னு முடிவு எடுத்தனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இப்படி என்னை கஷ்டப்படுத்தாம என்னை எப்படியாவது உங்க பையன் கூட இருந்து பிரிச்சு என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அம்மா, இங்க பாருங்கப்பா, என்னை எப்படியாவது உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னால இங்க இருக்க முடியலப்பா, அப்படியே நரக வேதனையா இருக்குப்பா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்க பாரு பைரவி, உன்னை தவிர என்னால வேற யாருமே என்னால மனைவியை ஏத்துக்கவே முடியாது. நீ நிறைய படிச்சிருக்க தான், உனக்கு ஏத்தவன் நான் இல்லை தான். இருந்தாலும் உன்னை நான் அதாவது என்னை விட உன்னை அதிகமாக லவ் பண்ணுறவனோ இல்லை உன்னை அக்கறையாக பார்த்துக்கிறவனோ இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான் பைரவி. உன்னை கண் கலங்காமல் சந்தோஷமாக பார்த்துப்பேன். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு கூட சொல்லு, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ என்னோட மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீ மட்டும்தான் என்னோட மனைவி. உன்னை மட்டும்தான் என்னோட மனைவியா நான் ஏத்துக்க முடியும். அதனால நீ அதை மட்டும் என்கிட்ட கேட்கவே கேட்காத. எந்த ஜென்மத்திலையும் நான் அதை கொடுக்கவே மாட்டேன். இங்க பாருங்கம்மா, நீங்க உங்களோட வார்த்தைக்காக மட்டும்தான் நான் பைரவி கழுத்தில் தாலி கட்டினே தவிர பைரவியை பிடிச்சலாம் நான் தாலி கட்ட கிடையாது. ஆனால் பைரவி கழுத்தில் எப்போ நான் தாலி கட்டணனோ அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே பைரவி மட்டும்தான் என்னோட மனசில் இருக்கா. பைரவி மட்டும் என்னை விட்டு போயிட்டானா என்னோட உசுறு என்னோட உடம்புல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அப்படியே கீழே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு, "பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா? இங்கே பாரு சிவா, எல்லாரோட வாழ்க்கையிலும் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்து இப்படி அவங்க வாழ்க்கையை கெடுத்து வச்சுட்டேனே. நான் மட்டும் அப்படி ஒரு முடிவு அன்னைக்கு எடுக்காமல் இருந்தேன்னா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல. என்னை மன்னிச்சிரு சிவா. உன்னோட வாழ்க்கையும் ஆறுமுகத்தோட வாழ்க்கையும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு காலில் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் போய் என்னோட காலெல்லாம் பிடிக்கலாமா? இங்கே பாருங்க பெரியம்மா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு, "என்னக்கா, என்ன நீங்கள் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என் பையன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லை. நான் கல்யாண மண்டபத்திலேயே எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன், என் பையனை நம்புங்க, என் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டானே. நான் தலைப்பாடம் உங்ககிட்ட அடிச்சுக்கிட்டேனா இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் என்னோட பேச்சை கேட்காம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க. ஆனால் இப்போவும் அதே தப்பு தானே பண்ணுறீங்க. இப்போவும் நான் அதே தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேச்சை கேட்காம நீங்கள் எப்படி சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க. சிந்து சிவா கூட சேர்ந்து வாழவே கூடாது. நான் சிவாவுக்கு ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்கள் எப்படியாவது சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேவலமான முடிவை எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த முடிவை எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவும் மகா கிட்ட, "இங்கே பாருங்கம்மா, பெரியம்மா கிட்ட எதுக்காக இப்படி குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பெரியம்மா கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு கோவமாக சொல்லவும், "இங்கே பாருடா, நான் உன்னை பெத்தவடா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேனாடா. நீ கல்யாண மண்டபத்தில் எப்படியெல்லாம் கெஞ்சின, எப்படியெல்லாம் காலில் விழுந்த. ஆனால் உன்னை நம்பாமல் போயிட்டாங்களேடா. உன்னை நம்பாதவங்க கிட்ட நீ எதுக்காகடா அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க?
அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உன்னோட வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணுமோ நீ அதை தாண்டா எடுக்கணும். நீ அந்த சிந்து கூட வாழக்கூடாதுடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, சிந்து வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கம்மா. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா சிந்துவையும் என்னையும் பிரிச்சு வைக்க நீ நினைக்கிற? என்னால சிந்துவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதம்மா. சிந்துவையும் என்னையும் பிரிக்கணும்னு நீ கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஸ்னேகாக்கு அப்படியே நெஞ்சே வடிச்சிருது. தேவராஜ் இருந்துட்டு, ஸ்னேகா இங்க பாரு ஸ்னேகா, இனிமே நீ சிவாவை மறந்துடு. இங்க பாருங்கப்பா, என்னால அது மட்டும் முடியாது. என்னால சிவாவை மறக்கவே முடியாது. சிவா எனக்கு மட்டும்தான். சிவாவை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கண்டிப்பா நான் உயிரவே விட்டுருவேன். இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம தேவராஜ் கிட்ட சொல்லவும், தேவராஜ் இருந்துட்டு, இங்க பாருமா, உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயே இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லவும், நம்ம தேவராஜ் சொல்லவும், நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சிந்து வயித்துல வளர்ற குழந்தை கலையணும். எப்படியாவது என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எப்படியாவது அந்த சிந்து வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ஸ்னேகா, நீ கவலையப்படாத, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷமா டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாரு டாக்டரே, நமக்கு அதாவது நான் மாசமாயி இந்த கோர்ட்ல இப்படி ஒரு விஷயத்த உனக்கு சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல டாக்டரே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிந்து இனிமே சிவா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை